ஹே ஃபோக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இன்னைக்கு வீடியோ போடுற மென்டாலிட்டியும் இல்ல தான் எனக்கு. பட் ஒரு இன்சிடென்ட் வந்து திரும்ப திரும்ப நடக்கிற அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு நம்ம ஏன் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணாமலே இருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு கில்ட் ஃபீல வர வச்சுருச்சு. வாட்ஸ்அப் வச்சிருக்கிறவங்க ஒரு 200, 300 கான்டாக்ட் வச்சிருக்கிறவங்க கூட ஆ இது இதுதான் என்னோட கருத்துப்பா, இதுதான் என்னோட நிலைப்பாடுன்னு சொல்லி நெறைய பேர் சொல்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஒரு 1,33,000 சப்ஸ்கிரைபர் இப்ப இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன மெசேஜ், இது ஏன் வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தாட் தான். சரியா இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். தப்பா இருந்தா என்ன திருத்தலாம். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். கொல்கட்டால முன்ன ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட், இப்போ ஒரு லா காலேஜ் ஸ்டூடண்ட். பட் இன்சிடென்ட் சேம் தான். கேங் ரேப். ஃபர்ஸ்ட் மோனோஜித் பத்தி சொல்லிடுறேன். மோனோஜித் வந்து அந்த காலேஜ்ல மோனோஜித் தாடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் எங்க ஹார்ட் டீம் எம்எம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு காலேஜ் கேங்ஸ்டர் மாரி இருக்கிற ஒரு பெர்சன். இப்போ அவருக்கு 31 இயர்ஸ் ஆச்சு. அவரு தான் அக்யூஸ்ட். அவரு வந்து காலேஜ் படிக்கும்போதே வந்து அவரோட பழைய கேம்பஸ்ல இருந்த சிசிடிவி எல்லாம் ரான்சாக் பண்றது, அடிச்சு உடைக்கிறது. அப்புறம் நான் தான் காலேஜ்ல கெத்து, கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறது. இந்த மாதிரி சில விஷயங்கள். ஆ நெறைய பேர வந்து அவங்களுக்கு அவங்களோட யூனியன் இருக்கும்ல. அந்த யூனியனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆளுங்கள கடத்துறது. இந்த மாதிரியான சில புகார்கள் அந்த மோனோஜித் மேல இருக்கிறதா சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கு. கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு பெர்சன், கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கிற பெர்சன எதுக்காக காலேஜ்க்குள்ள ஃப்ரீயா நடமாடுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐஎம் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜ்ல வந்து வர்ச்சுவலா ரன் பண்றது, மேனேஜ் பண்றது மாதிரியான ஒரு பொசிஷன்ல மோனோஜித் இருந்ததா சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு சிம்போசியம்ல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு யூனியன் ஃபங்ஷனா இருக்கட்டும், இல்ல காலேஜ்ல வந்து ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அந்த இடத்துல மோனோஜித் இருப்பாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அங்க ஒரு டிஎம்சி எம்எல்ஏவே வந்து அவர வந்து கேஷுவல் கிளர்க்கா வந்து அப்பாயிண்ட் பண்ணதா சொல்லப்படுது. ஸோ அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு யூனியன் இருக்கும் இல்லையா? ஸ்டூடண்ட்ஸ் யூனியன். அந்த ஸ்டூடண்ட்ஸ் யூனியனுக்கு ஆப்வியஸ்லி இந்த மோனோஜித் தான் ஹெட். ஸோ மோனோஜித்துக்கு வந்து அந்த காலேஜ்ல வந்த ஒரு பொண்ணு மேல ஒரு கண்ணு. ஸோ அந்த பொண்ணுகிட்ட வந்து யூனியன்ல கேர்ல்ஸ் விங் செக்ரட்டரி நீதாம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன தூக்கி கொடுத்துட்டு, அந்த பொண்ணுகிட்ட வந்து இன்னொரு ஃப்ரெண்ட விட்டு என்னமோ பேச சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நீங்க கேர்ல்ஸ் விங் செக்ரட்டரியா இருக்கணும். உங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாம் இருக்கணும். அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டு, என்ன அவன் எல்லாம் சொல்லிட்டானா? தெளிவா சொல்லிட்டானா? புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. புரிஞ்சுதுங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். யூனியன்ல என்ன வகையில நான் ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஈவினிங் 4:00 அந்த பொண்ணு காலேஜ்ல ஏதோ எக்ஸாம்க்கான ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காக வந்திருக்காங்க போல. அப்போ யூனியன் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்ன மோனோஜித், வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் குடுத்ததாகவும், அந்த பொண்ணு இல்ல எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ நீங்க எங்கள வந்து இது வந்து நமக்கு செட் ஆகாது. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது, அந்த மோனோஜித் அதுக்கப்புறம் கூட இருக்கிற 2 19 அண்ட் 20 இயர்ஸ் ஓல்டுன்னு நெனைக்கிறேன். ஷைப் அகமத், பிரமோத் முக்கோபாத்யாய். ஸோ இந்த 3 பேரும் தான் வந்து அ கதற கதற கேங் ரேப் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. அதுதான் கம்ப்ளைண்ட்டாவும் குடுக்கப்பட்டிருக்கு. இந்த பொண்ணு கால்ல விழுந்து கெஞ்சிருக்காங்க. "என்ன விட்டுருங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். என்ன போகணும். தயவு செஞ்சு என்ன வெளிய விடுங்கன்னு" கேட்டிருக்காங்க. காலேஜோட செக்யூரிட்டி கார்டு ரூம் இருக்கும்ல. அந்த செக்யூரிட்டி கார்ட் ரூம்ல லாக் பண்ணிட்டு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த பொண்ணு தப்பிச்சு போகும்போது ஹாக்கி ஆ ஸ்டிக் இருக்கு இல்லையா? அத வச்சு அந்த பொண்ண அடிச்சிருக்காங்களாம். செக்யூரிட்டி கார்ட்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்றாங்க. கூட இருந்த மத்த 2 பசங்க இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா கேங் ரேப் பண்ணும்போது, அத வீடியோ எடுத்ததாவும், நின்னு அத ஒரு விட்னஸ் பண்ணதாவும் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அவ்ளோ தூரம் நான் வலியில துடிச்சேன். எனக்கு பேனிக் அட்டாக்கே வந்துருச்சு. எனக்கு மூச்சு திணறிடுச்சு. என்னால முடியல. விட்டுருங்க, விட்டுருங்க. நான் கதற கதற முடியாம எனக்கு வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட்ட பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப உருக்கமா அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல குடுத்துருக்கு. ஆ அத வந்து வீடியோவாவும் எடுத்து, "நீ வந்து இதுக்கு மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாலோ, இல்ல ஏதாவது ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணாலோ, நாங்க வந்து இந்த வீடியோவ ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம்." அப்படிங்கிற மாரியும் வார்ன் பண்ணாங்களாமா. பிளஸ் வந்து ஆ அந்த பசங்க வந்து இந்த பொண்ண மிரட்டியிருக்காங்களாம். நான் உங்க பாய் ஃப்ரெண்ட கொன்றுவேன். பிளஸ் உங்க அம்மா, அப்பா மேல பொய்யா ஃபேக் கேஸ் நான் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதாவும் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட்ல தெளிவா குடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தடுமாறி ஆ எத்தனையோ கண்டிஷன் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ இப்படியே தான் இருக்கணும். திரும்ப வந்து இந்த மாரி உனக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கப்பட்ட பொண்ணு தைரியமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஏன்னா, அவங்க ஒரு லா காலேஜ் ஸ்டூடண்ட். நீங்க கேட்கலாம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் ஆர்ஜிகர்ல நடந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு.
எஸ். ஒரு ஒரு ரேப்ல அந்த பொண்ணுக்கு என்னென்ன மாரியான பிரச்சனை நடந்தது, எலும்பு உடைஞ்சது, அதுக்கு முன்னாடி நிர்பயா கேஸ்ல ராடு விட்டு கொடுமை பண்ணது, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நெறைய நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அத தட்டி கேட்கிற இடத்துல இருக்கிற ஒரு லா காலேஜ் பொண்ணு வந்து இந்த மாரி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆ சீரியஸா சொல்லப்போனா, இதுல வந்து அந்த பொண்ணோட விஷயத்த பத்தி, அந்த பொண்ணோட பெயின பத்தி, அந்த பொண்ணுக்கு தேவையான அடுத்த கட்ட என்ன சொல்றது? நடவடிக்கைகள பத்தி யோசிக்காம, சில இடங்கள்ல இப்பயும் வந்து பொலிட்டிக்கல் பேட்டில் ஃபீல்டா நடந்திருக்கு. நான் தம்ப்நெயில்லயே அதான் போட்டிருக்கேன். மீன்ஸ் டைட்டில்லயே அதான் போட்டிருக்கேன். விமென்ஸ் பாடி இஸ் நாட் அ பேட்டில் கிரவுண்ட் ஃபார் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஓகேங்களா? இத வந்து நான் இந்த இஷ்யூ மூலியமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது ஒரு இன்சிடென்ட். நாளைக்கு இங்க மட்டும் இல்ல, எங்க வேணா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கலாம். நெறைய பேர் பார்ட்டியில இருக்கிறவங்க, பார்ட்டியில இல்லாதவங்க, நடுநிலையா என்ன மாரி இருக்கிறவங்க அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்து, ஆ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த இன்சிடென்ட்ல சம்மந்தப்பட்ட பார்ட்டியா கருதப்படுறது திரிணாமுல் காங்கிரஸ். சரிங்களா? ஸோ அந்த திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2019ல அவன் வந்து கட்சியில சேர்ந்தான். 2025ல வந்து அவன் ஒரு கேங் ரேபிஸ்ட்டா வருவான் அப்படிங்கிறத நாங்க என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஒரு சூட்செய்யரா? இல்ல வந்து ஃபார்ச்சூன் டெல்லரா? நாங்க என்ன ஜோசிய ஜாதகம் பார்க்குறோமா? அவன் எப்படி இருப்பாங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லவன்னு நெனச்சு கட்சியில சேர்த்துறோம். ஆனா, அவன் இந்த மாரி காரியங்கள்ல ஈடுபடுறான். இனிமே கட்சியில இருக்கிறவங்க வந்து இந்த மாரி கெட்ட சகவாசம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருக்கு அந்த சகவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரிணாமுல் காங்கிரஸ் லீடர் மம்தா பானர்ஜியோட நெஃப்யூ அந்த பெர்சனோட ஃப்ரெண்டு தான் இந்த பெர்சன் அப்படின்னு சொல்லி, அதாவது அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மெயின் அக்யூஸ்ட்னு. பெங்கால் மினிஸ்டர் ஷாசி பஞ்சா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் கரெக்ட்டா சொல்றாங்க. அதாவது விமென்ஸ் பாடி அப்படிங்கிறது ஒரு பேட்டில் கிரவுண்ட் இல்ல. இத வச்சு நாங்க அரசியல் பண்ண விரும்பல. இருந்தாலும் சொல்றோம், பிஜேபி வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. ஏன்னா, அபராஜிதா பில்ன்னு சொல்லி நாங்க ஒண்ணு கொண்டு வந்தோம். அந்த பில் வந்து பிஜேபி பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு வேள அது வந்திருந்ததுன்னா, ஆ ரேப் அக்யூஸ்ட் அதாவது ரேப் கன்விக்ட்களுக்கு வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட ரேப் கன்விக்ட்களுக்கு வந்து ஆ தாராளமா ஒரு மரண தண்டனை வாங்கி குடுத்துருக்க முடியும். அது பிஜேபினால தான் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆ இங்க மாத்தி அங்க, அங்க மாத்தி இங்கன்னு சொல்லி பால் வந்து கோர்ட் மாறி மாறி போய்க்கிட்டே இருக்கே தவிர, ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு இந்த நேரத்துல அந்த பொண்ண பத்தி அதிகமா பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணுக்கான பாதிப்பு, இனி இத தடுக்கிற விதம், இது மாதிரி அதிகமா பேசுறாங்களா? இல்ல கட்சிகளோட கமெண்ட்ஸ் பத்தி அதிகமா பேசுறாங்களான்னு பார்த்தா, ஆப்ஷன் 2 தான். கட்சிகளோட கமெண்ட்ஸ் தான் அதிகமா வருது. ஆ அதாவது இதுல நாங்க எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட ரேப் பண்ணிட்டாங்க. இதுக்கு நாங்க என்ன ஸ்கூல், காலேஜ்ல இருந்து காவலா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அ அ திரிணாமுல் காங்கிரஸ் மினிஸ்டர் கேட்கிறாரு. அதே மாரி ஆர்ஜிகர் கேஸ் வரும்போதே வந்து அந்த மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கல்ல. அந்த கேஸ்லயே வந்து மமதா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து ஒரு கவர்ன்மெண்ட் மெஷினரி இல்ல. ஒரு காலேஜ்னா, அந்த காலேஜுக்கு வந்து அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பேத்துக்க முடியும். ஆ இது வந்து எத்தன லா பண்ணாலும், எத்தன போலீஸ் வந்தாலும் இவங்கள திருத்த முடியாது. அவங்களா மனசு வச்சு தான் திருந்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதில சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான பதில குடுக்கற கூடிய இடத்துலயும் இருக்காங்க. பிளஸ் வந்து இந்த பில் எல்லாம் பாஸ் பண்ண வேண்டியவங்க வந்துலும், அவங்களும் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்துல இருக்க வேண்டியவங்க. ஆ ஆனா, இப்போ இந்த பிஜேபியா, டிஎம்சியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு பொண்ணு சரி விடுங்க. அந்த பிரச்சனையவே விடுங்க. பாலிடிக்ஸ் வேணாம். அந்த பொண்ணு அவங்க எவ்ளோ பெயின் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆ லா காலேஜ் ஸ்டூடண்ட் கண்டிப்பா இந்த இன்சிடென்ட் வெளிய வரும் அப்படிங்கிற ஒரு நெனப்பு இல்லாம தானே இதெல்லாம் நடந்திருக்கு. எஸ்பெஷலி பொண்ணுங்கள பத்தி எல்லாரும் நெறைய பேர் என்னன்னா, ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு படிஞ்சிருவாங்க. சொசைட்டிக்கு பயந்துடுவாங்க. ஆ ஸோ இது மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு. ஆ இந்த மாதிரி நெனைக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட நெனப்ப மாத்திக்கோங்க. இது 2025 கேர்ல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப முன்னேறி அதுவும் ஒரு லா காலேஜ் பொண்ணு அப்டின்னா, அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கணும் அப்டிங்கிறது கூடவா தெரியாது. அஃப்கோர்ஸ் போலீஸ பாராட்டணும். ஒரு 24 ஹார்ஸ்ல வந்து அவங்க எல்லாத்தையும் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதாவது தடயவியல் துறை அங்க போய் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கு. மாதிரிகள் சேகரிச்சிருக்காங்க. ஆ சிசிடிவிஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்டின்னு சொல்லி ஆய்வு பண்ணலான்ட்டு இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியாம கைய பெசஞ்சுட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னா, அது ரூலிங் பார்ட்டில ஒரு ஆள் முக்கியமான ஆள் இருக்காங்க. அந்த பெர்சன பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ங்கிறது வேற, அரசியல்ங்கிறது வேற. இது 2யும் வந்து ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் லெவல்ல நம்ம மிக்ஸ் பண்ண அலோவ் பண்ணா மட்டும் தான், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு குற்றம் நடக்கிறது. நான் இந்த கட்சியில இருக்கேன். ரூலிங் பார்ட்டி என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் வந்து உள்ள வந்து
பிரச்சனை வரும். அது ஆஃப்கோர்ஸ் நாளைக்கு அந்த கட்சியில சேர்த்தவங்களுக்கே பிரச்சனையாகும். இப்ப சொல்றாங்க பார்த்தீங்களா, கெட்ட சகவாசம் வச்சுக்காதீங்க. உங்களோட சகவாசத்த வந்து திரும்ப வந்து ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்சில இப்ப சொல்றாங்கல்ல, திரிணாமுல் காங்கிரஸ்ல. அந்த மாரி இன்சிடென்ட் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலயும் முன்னெடுக்கணும். எவ்ரி இயர் அவங்களோட அ அடிப்படை மெம்பரா இருந்தா கூட, அவங்களுக்கு வந்து செக் பண்ணணும். அதாவது எப்படி உங்க ஒரு ஒரு வீடுக்கு வாடகை குடி வருதுன்னா, நீங்க ஏன் வந்து ஆதார் கார்டு வாங்கல? நீங்க ஏன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபர்மேஷன் குடுக்காம இவங்கள வந்து குடி வச்சீங்கன்னு கேட்கிற அளவுக்கு போலீஸ்க்கு ஒரு அதிகாரம் இருக்கும். ஸோ அரசியல் கட்சிகள் வந்து பொதுவாவே ஸ்க்ரூட்டினி பண்ணி ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினரையும் சேர்த்தணும். ஒரு பீரியாடிக்கல் லெவல்ல அவங்களோட கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ஆட்கள், கேடர்ஸ் எல்லாத்தையுமே தொண்டர்கள வச்சு, ஆ அவங்களோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள அப்பப்போ களை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆ நான் தான் கெத்து, நான் தான் ரூலிங் பார்ட்டி, நான் தான் அப்போசிஷன் பார்ட்டி, அடுத்து நான் தான் வரப்போறேன்னு, ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி பார்ட்டி, எந்த பார்ட்டி வேணா இருந்துட்டு போகுது. அந்த ஒரு சின்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ வச்சு கூட பொண்ணுங்களுக்கு எதிரா அப்படி ஒரு தப்பு நடந்துறக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ற இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கும் கரெக்ட். நீங்களாம் நடுநிலைமையில இருக்கீங்க. எனக்கு இந்த பார்ட்டியும் வேணாம், அந்த பார்ட்டியும் வேணாம். நான் நடுநிலைமை, நான் சாதாரண பொதுமக்கள்ல ஒருத்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் களை எடுக்கிற பணி தொடங்கட்டும். நம்ம நெறைய ஹேஷ்டேக் ஜெனரேட் பண்றோம். கட்சிகளுக்குள்ள களை எடுங்க அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கையும் நம்ம வந்து ஜெனரேட் பண்ணி பப்ளிக்கான நம்ம இத கேட்டோம்னா, கண்டிப்பா அரசியல் கட்சிகள் செய்வாங்க. ஏன்னா நமக்காக தான் அரசியல் கட்சிகள் இருக்காங்க. பிளஸ் வந்து நம்மளோட நலன்ல அவங்களுக்கும் அக்கறை இருக்கு. நம்ம என்ன கேட்குறோமோ அத செய்வாங்க அப்படிங்கும்போது, நம்ம இந்த விஷயத்த கேட்போம். ஆ எந்த கட்சியாக இருந்தாலும், உங்க கட்சிகளுக்குள்ள களை எடுக்கிற பணிய தொடங்குங்க அப்படிங்கிறத, கட்சிகளுக்குள்ள களை எடுங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. நான் இத வந்து ஹேஷ்டேக் போட்டு இந்த ஹேஷ்டேக்கோட வீடியோ போடுறேன். ஸோ நீங்க எக்ஸ்ல இருப்பீங்க. ஆ இல்ல வந்து என்ன வாட்டெவர் சோசியல் மீடியா, இன்ஸ்டா, எஃப்பி, யூடியூப் எதுல இருந்தாலும், இது சம்மந்தமா ஒரு வீடியோ நீங்க போட்டீங்க அப்படின்னா, மேபி நாளைக்கு யாரு வேணாலும் காப்பாத்தப்படலாம். ஆ ஒரு பொண்ண வந்து பவர யூஸ் பண்ணி இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிற விஷயத்த, நம்மனால ஒரு சின்ன ஹேஷ்டேக் மூலியமா தடுக்க முடியுமோ? அப்படிங்கிற ஒரு நப்பாசை. அந்த ஆசை நிறைவேறுமா? இல்ல நிறைவேறாத ஆசையா? அப்படிங்கிறது நீங்க பண்ற ஷேர் பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா, எப்படியாவது லாயர் ஆயிரணும். நம்ம வந்து நெறைய பேருக்கு வாய்ஸ் அவுட் பண்ண முடியாத பொண்ணுங்களுக்கும், பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து நீதி வாங்கி குடுக்கணுங்கிற கனவோட படிக்க வந்த ஒரு பொண்ணுக்கு, இப்படி ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கும்போது, நம்ம ஹேஷ்டேக் வந்து அந்த பொண்ணுக்கு மேபி ஒரு குட்டி ஜஸ்டிஸ் வாங்கி குடுத்தா, இல்ல இனி இந்த மாரி விஷயங்கள் நடக்காம ஏதாவது ஒரு சின்ன சேனல்ல நம்ம தடுக்குறோம். ஒரு சின்ன ஒரு ப்ளாக் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில இருந்தது அப்படின்னா, ஹாப்பி தானே. அதுக்காக தான் இது. தேங்க் யூ.